நான் இப்போ தான் வந்து பாபநாசம் படம் பார்த்துட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு லாஸ்ட்டாக அந்த படத்தை பார்த்து. நான் 2015ல் வந்தேன், அந்த டைமில் பார்த்தது. எனக்கு அந்த டைம் அந்த படத்தை பார்த்துட்டு இருக்கப்போ அந்த கிளைமேக்ஸ்லாம் வந்து நிறைய விஷயம் நடக்கும். ரொம்ப ப்ரூட்டலாலாம் அவரை வந்து அந்த ஃபேமிலியை டார்ச்சர் பண்ணுவாங்க, அடிப்பாங்க. அதெல்லாம் பார்த்து நான் அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணி சுயம்புலிங்கத்துக்கு இப்படிலாம் ஆகுதே அப்படின்ற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ அந்த படத்தை பார்க்குறப்போ எனக்கு ஒரு விஷயம் ஊற்றிக்கிட்டே இருந்தது. என்னன்னா, நம்ம வழக்கமாக ஒரு படம் பார்க்குறோம், அதில் நெகட்டிவ் ரோல்னு ஒருத்தவங்க காமிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம யாரை பார்ப்போம்? நெகட்டிவ் ரோலா? என்னன்னா, ஒருத்தன் அவன் பொய் சொல்றான், உண்மைக்கு எதிரான இருக்கான், கொலை பண்றான், முக்கியம் கொலை பண்றான், அவனை தான் வந்து நம்ம நெகட்டிவ் ரோலா பார்ப்போம். ஆனா இந்த படத்துல நீங்க நல்லா பாருங்க, சுயம்புலிங்கம் ஃபேமிலி தான் வந்து கொலை பண்ணும். அவர் உண்மையை சொல்ல மாட்டாரு, பொய் சொல்வாரு. ஒரு ஒரு பையனை இழந்த அம்மா கிட்ட வந்து பொய் சொல்லி அவங்களை ஏமாத்தி அவங்கள கஷ்டப்படுத்துவாரு. ஸோ ப்ராப்பரா ஒரு வந்து நெகட்டிவ் ரோலுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே ஹீரோ பண்ணிட்டு இருப்பாரு, அதாவது சுயம்புலிங்கம் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா நம்ம அவரை தான் வந்து ஹீரோன்னு பார்த்துட்டு இருப்போம். அண்ட் அப்படி அந்த பக்கம் பாத்தீங்கன்னா, தன்னோட பையனை இழந்து போலீஸ் வேலையில வந்து ப்ரெஷர் வந்து அவனை என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கவலையில இவங்கிட்ட இருந்து எப்படியாவது உண்மையை வர வச்சு தன்னோட பையனை காப்பாத்திடணும்னு கஷ்டப்படுற ஒரு அம்மாவை தான் நம்ம வந்து நெகட்டிவ் ரோலா பார்த்துருக்கோம். இது எனக்கு மலையாளத்துல பார்க்கும்போது கூட, மலையாளத்துல திருஷ்யம் பார்க்கும் போது எனக்கு தெரியல. ஏன்னா அவர் வந்து ரொம்ப ரிஜிடா, ஆமா நான் தப்பு தான் பண்றேன் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இருப்பாரு. இத மனுஷன் உட்காந்து ஜஸ்டிஃபை பண்றப்ப தப்பு பண்ணிட்டுங்க அப்படின்ற மாதிரி உட்காந்து ஃபீல் பண்ணுவான் கிளைமேக்ஸ்ல. நான் அதுக்குமே வந்து அழுகுறாருல அப்படின்ற மாதிரிலாம் இருந்திருக்கும் அப்போ. இப்போ யோசிச்சு நீ தான் தப்பு பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் இப்போ இன்னுமே இந்த படம் யாரும் வந்து இல்ல நான் திருஷ்யம் தான் பார்த்திருக்கேன், எனக்கு நான் ஒரிஜினல் தான் பார்ப்பேன், ரீமேக்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு படம் பாருங்க, ஜாலியா இருந்தது படம் பார்க்குறப்போ.